ஐயா தமிழ்நாடு நல்லா தான் இருந்தது. எப்போ ஓட்டு போட்டு புதுசாக தாவேக்கா அப்படிங்கிற கட்சியை ஆட்சிப்படத்தில் கொண்டு வந்து உக்காந்தமோ புதுசாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு உருவாயிட்டே இருக்குது. நேரம் சரியில்லை அப்படிங்கிற சில வார்த்தைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ தான் செட் ஆகுது. அது மட்டும் இல்லை, கட்டம் இல்லைம்பாங்க. ஆனால் கட்டத்துறை இப்போ புதுசாக ஒரு மனுஷன் உள்ளே என்ட்ராக இருக்கார் அரசியலுக்குள்ளே. அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருங்கிறத பார்க்க போகிறோம். இன்னொரு புறம் தாவேக்கா வேறு ஆர்எஸ்எஸ் வேறு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க பங்காளி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். அடிச்சிட்டிங்களாடா நாமோ பட்ட அப்படிங்கிற அளவிற்கு தான் நம்ம விவேக் காமெடி மாதிரி போயிட்டுருக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை. விவசாயிகள் தொடர்ச்சியாக பட்டநாமம் போட்டு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சி நாகை, திருவள்ளூர், விழுப்புரம் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னது என்ன? பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி அப்படின்னு. செஞ்சது என்ன? 1 லட்சம் ரூபா கடன் வாங்கினா 5000 ரூபா மட்டும்தான் தள்ளுபடி, மீதி 95,000 ரூபாயை கட்டுடா அப்படின்னு கட்டளை இடுறீங்க. ரைட்டா? இது உத்தரவு இல்லை, கட்டளை கட்டளை கட்டளைன்னு திரைப்படத்தில் பேசுகிற மாதிரி டைலாக் வந்து இங்கே தமிழ்நாட்டு அரியணையில் உட்காந்துக்கிட்டும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அதுதாங்க ஏன் ஏற்றுக்க முடியல. இது தொடர்பான காட்சிகளும் நம்மகிட்ட கிடச்சிருக்கு. ஏன்னா அண்ணாமலையினுடைய அரசியல் திட்டம் என்ன அப்படிங்கிறது தொடர்பான பேச்சுக்கள் இப்போ பேசுபொருளாக மாறி இருக்கு. மக்கள் அமைப்பாக இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர் ஒரு புதியதொரு அமைப்பு ஒன்று உருவாக்க போறார். இந்த அமைப்பு தான் அரசியல் களத்தில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு நம்புறார். இது தொடர்பாக விவாதம் செய்வதற்கோ விளக்கங்கள் கொடுப்பதற்கோ தமிழ்நாட்டினுடைய முன்னாள் பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் டெல்லி போய் அமித்ஷாவையும் சந்திப்பதற்கு திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது இப்படி இருக்க அண்ணாமலையினுடைய வருகை தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஏற்படுத்தும். அண்ணாமலை அப்படிங்கிற தனிப்பட்ட மனிதர் எத்தனை மணி நேரம்னாலும் எவ்வளவு திட்டங்கள் பற்றி என்ன கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரு மனிதன். அவர் பாஜகவில் இருந்தாலும் பாஜக அப்படிங்கிற கட்சி எப்படிப்பட்ட கட்சின்னு தெரியும். ஆனால் அந்த கட்சியே நல்ல கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் அவருடைய ஸ்பீச் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பேசியே ஆட்சியை பிடிச்சவங்க தான் இங்கே அரியணையில் அமர்ந்திருக்காங்க. விஜய் ஒன்றும் அதுக்கு விதிவிலக்கல்ல. அப்படி நன்றாக பேச தெரிந்த மக்களுடைய அந்த கவர்ச்சின்னு சொல்லுவாங்க, முக கவர்ச்சி, இவனை பார்த்தா நம்புற மாதிரி இருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு முகம் இங்கே இருக்குது. அந்த முகத்தை வச்சு புதுசாக ஒரு அமைப்பை உருவாக்கி தமிழக அரசியல் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு அண்ணாமலை நம்புகிறார். இதுக்கு பாஜக முட்டுக்கட்டை போடுமா, இல்லை இவரை வளர்த்து விட்டு பாஜகவினுடைய பி டீமா அண்ணாமலையினுடைய தலைமையில் புதுசாக வந்து இளைஞர்களை ஒன்று திரட்ட போகிறாங்களா பாஜக? இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். ஃப்யூச்சரில் அதுக்கப்புறம் அந்த இளைஞர்கள்லாம் ஒன்று சேரப்பட்ட இளைஞர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கப்புறம் அண்ணாமலையினுடைய கட்சி கூட பாஜகவோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஃப்யூச்சரில் உருவாக்குறது கூட பாஜகவினுடைய திட்டமாக இருக்கலாம். அண்ணாமலைக்கு அப்படி ஆசை இல்லைங்கிறீங்களா? எப்படி? ரொம்ப கடினமாக உழைக்கிறேன், ஆனால் ரிசல்ட் வர மாட்டேங்குது. சாமி அவன் தப்பு பண்றவன் நல்லா இருக்கான், நான் நேர்மையா இருக்கேன், ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. சாமி நேத்து வந்து அரசியல போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டானா இன்னைக்கு இருக்கே ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது. விஜய் அவன் பாருங்க தப்பா பண்றான், எம்எல்ஏ எம்பியா இருக்கிறான், நான் நல்லவனா இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லை. எல்லோருக்கும் இது ஏதோ ஒரு சிந்தனை மனசுல இருக்கும். இதையும் ஒட்டாம கொண்டு வரும் பொழுது எல்லாமே அவர் மனசில் இருக்குது. ஆனால் அடுத்தவங்க மனசில் இருக்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு பாரு. இந்த இடத்துல தாயா கைதட்டல் வாங்கி குமிக்கிறார் தலைவர். நேற்றைய தினம் நடந்த நிகழ்வு ரொம்ப கோரமான நிகழ்வு. குடி போதையில் பசங்களும் குடிச்சிருக்காங்க, பொண்ணுங்களும் குடிச்சிருக்காங்க, வம்பிழுத்திருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. வெளியில் ஒரு 2 வீலரில் போயிருக்காங்க, 2 வீலர்லேயே 4 பேர் போயிருக்காங்க. லைட்டாக வந்து காரை வச்சு மோதி பார்த்துருக்காங்க, கீழே விழுகலை. அடுத்து வேகமாக மோதிருக்காங்க, ஒரு பொண்ணு ஸ்பாட்லேயே அவுட்டு. இதான் நடந்திருக்கக்கூடிய விஷயம். வெளியே வந்தோடனே இவனுக்கு அடிக்கிறதுக்கு சுற்றி இது பண்ணியிருந்தாங்க. இவர் என்ன பண்ணாரு, காலத்து வெளியே வந்து நம்ம அந்த கோயம்பேடு கொஞ்சம் ரைட் எடுக்க பிரிட்ஜ் ஏறதுக்கு ஆப்போசிட் உள்ள போவோம், நதியார் மேலே போகுது. அப்போ கார் நிப்பாட்டினாரு. சரி நாங்கள் என்ன பண்ண, அந்த பொண்ணுங்க பஸ் ஸ்டாண்டில் உள்ள கிளம்புறோம். ஒரே பைக்ல 4 பேர் போனீங்களா? எப்படி? நான் அந்த பையன் வண்டி ஓட்டுறேன், 2 பொண்ணு நடுவில் உட்காந்து நான் லாஸ்ட்ல உட்காந்தேன். ஒரு பைக்ல இப்போ 4 பேர் போனீங்க? ஸ்கூட்டிலையா? இவங்க சரி போயிட்டாங்க. நான் கரெக்டாக அந்த கார் தண்ணி போறேன், எங்க தொத்தின்னு வந்தாங்க கார்ல. அவங்க நினைச்சுக்கிறாங்க போல இந்த பொண்ணுனால தான் இவனுக்கு ஏதாவது பண்றாங்க போல நினைச்சுக்கிறாங்க போல. தொத்தின்னு ஃபர்ஸ்ட் ஒரு இடி வச்சாங்க, கார் வச்சு வண்டி வச்சாங்க. வண்டி அப்போ இதுவாகல, லைட்டா சிங்கிள் ஆயிடுச்சு.
திருப்பி என்ன பண்றோம், ஸ்பீடா போறோம், தொத்தின்னு வரானே, இன்னும் ஸ்பீடா போய் வந்து பிரேக் நம்ம அப்படியே கீழே வந்துட்டோம். திருப்பி வந்து அடிச்சானுங்களா? ஃபர்ஸ்ட் தடவை இடிச்சு கீழே விழுகல, ரெண்டாவது தடவை இடிச்சு அப்படியே எல்லாம் கீழே வந்து எல்லாரும் கீழே வந்துட்டீங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப காலமா பேசு பொருளா இருக்கக்கூடிய விஷயம். எப்பயா கணக்கெடுக்க போறீங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, சாதி வாரியான கணக்கெடுப்புக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அது எல்லாமே சாத்தியம்தான். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போகிறாங்க. 33 கேள்விகள் உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க. அதில் சாதி ரிலேட்டடான கேள்விகள் இருக்காது. சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது அடுத்த சில நாட்கள் கழித்து நடத்துவாங்க அப்படிங்கிறது தான் மத்திய அரசினுடைய திட்டமாக இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. அப்பட்டமாக ஆர்எஸ்எஸ்னுடைய மடியில் தவழ்ந்து விளையாடி கொண்டிருக்கிறது தாவேகா அப்படிங்கிற கட்சி அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கக்கூடிய செய்தி. இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் காடேஸ்வரன், இவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரிய அளவிலான போராட்டங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு சைடில் இவங்க நடத்துனது கிடையாது மக்கள் நலத்திட்டங்கள்ல. ஆனால் கோயிலுக்கு ஒன்று அப்படின்னா பொங்கிக்கிட்டு வந்துருவாங்க. எப்படி திருப்பரங்குன்ற கோயிலிருந்து ஏகப்பட்ட விஷயங்கள். ஏற்கனவே வந்து கோயிலில் விளக்கேற்றியாச்சுலடா, இப்போடா புதுசாக மறுபடியும் விளக்கேற்ற சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆஹா இந்த இடத்துல ஏற்றக்கூடாது, மலைக்கு உச்சியில் தான் ஏற்றணும், அப்படி ஒரு வழக்கமே இல்லையே, ஆஹா நாங்கள் நீதிமன்றத்தில் போய் எங்கால் மூலியமாக நாங்கள் வின் பண்ணிட்டு வந்திருக்கோம், கண்டிப்பாக நாங்கள் ஏற்றிடுவோம் அப்படிங்கிறாங்க. தாவேகாவினுடைய ஆட்சியில் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு பதிலாக எல்லா மாதங்கள்லையும் விளக்கேற்றி கொண்டாடுவதற்கான வாய்ப்பை இப்போ உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் காடேஸ்வரன் அப்படிங்கிற நபரை, இந்து முன்னணியினுடைய மாநில தலைவரை இப்போ செங்கோட்டையில் போய் சந்திச்சு வந்திருக்காரு. இந்த பக்கம் இவர் தெரியும்ல, போக்குவரத்து காவலராக இருந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய போக்குவரத்து துறை அமைச்சரும் நேரடியாக போய் காடேஸ்வரனை சந்திச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் தாவேகா, நீங்கள் எங்கே போய் சரண்டர் ஆகிருக்கீங்கிறது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. 5 வருஷம் ஆடுறதுலாம் ஆடுங்க, அடுத்து அடிப்பாங்க பாருங்க மக்கள். அடுத்து இவர் இப்போ மேடையில் பாருங்க. அரிதிலும் அரிது மானிடராய் பிறப்பது அரிதான், அதனினும் அரிது என்ன அப்படின்னு கேட்டால் தளபதியின் நண்பனாய் பிறப்பது அரிதான். ஐயா, இங்கெல்லாம் மேடையிலலாம் இப்படி விட்டு பின்றீங்களே, கேள்வி கேட்டால் திருவள்ளுவரை பற்றி கேள்வி கேட்டால் அதை பற்றி அப்புறம் பேசலாம் அப்படிங்கிறீங்களே, நீங்கள் எல்லாம் அமைச்சரா, நீங்கள் எல்லாம் எம்எல்ஏவா, நீங்கள் எல்லாம் மனுஷனா அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் கேட்டாங்க அப்படின்னா மூஞ்சியை எந்த ஊரில் கொண்டு போய் வச்சுக்குவீங்க? தகுதியற்ற மனிதர்களுக்கு தகுதியான ஒரு பொறுப்பை கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்க மேலும் தகுதிப்படுத்திப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான். ஆனால் இங்கே ஒரு பொசிஷன் வந்து மக்கள் கொடுக்குறாங்க, எம்எல்ஏ அப்படிங்கிறது. அந்த பொசிஷனில் ஒருத்தரை தான் உட்கார வைக்கிறாங்க. போகிற வரவன் பூரா உட்காந்தா எப்படி இருக்கும்? அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு தாவேகாவினுடைய ஆட்சியில். சோழவந்தான் தொகுதியில் ஏற்கனவே வந்து தாவேகாவினுடைய பெயிண்ட் அடித்தாருன்னு சொல்லியிருந்தோம்ல அந்த எம்எல்ஏ, அவருடைய கட்சி அலுவலகத்தில் டைரக்டாக தாவேகாவினர் எல்லாருமே வந்து எம்எல்ஏவினுடைய சீட்டில் உட்காந்து ரீல்ஸ் எடுத்து போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதை செய்கிறதுக்காக வந்து அந்த சீட்டில் வந்து எவ்வளோ முக்கியமான சீட்டுன்னு உணர்ந்துருந்தீங்கன்னா போகிற வரக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் உட்கார வச்சு ரீல்ஸ் எடுக்க விட்டுருப்பீங்களா? உங்களுடைய நடத்தை நன்னடத்தையாக இருக்கா? கிடையாது. உங்களுடைய செயல்பாடு மோசமான செயல்பாடாக இருக்குது. ரீல்ஸுக்காக மட்டுமே ஆட்சி நடத்தக்கூடிய நீங்கள் எப்படி மக்களுக்கு ரியலான ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. அதுதான் மக்கள் கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி தெருவோரம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பாருங்கள், ரீல்ஸ் எடுக்கக்கூடிய காட்சிகளும் நம்மகிட்ட கிடச்சிருக்கு, அதையும் பார்த்துருங்க. இல்லாட்டி நம்ம போய் சொன்னோம்னு சொல்லிட போகிறாங்க. அரசு துறையில் காலி பணியிடங்களை நிரப்புங்க அப்படிங்கிற கோரிக்கையை பாஜக சைட்லேருந்து முன் வச்சிருக்காங்க. நயினார் நாகேந்திரன் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது அரசினுடைய செவிகளில் விழுமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. இந்த மாதிரி போஸ்டிங் காலியாக இருக்குது அப்படிங்கிற விஷயமே தாவேகாவினருக்கு தெரியுமா என்னன்னு கூட தெரியாது. செய்திகள் பார்த்து இதை நிறையா பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அதை நம்புகிறோம். அந்த வகையில் செக்ரட்டரியேட்டில் யாராவது இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோ யாராவது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தகவல் தெரிவித்து அந்த போஸ்டிங்கை நிரப்ப சொல்லுங்கள். அது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டவங்க ஏகப்பட்ட பேர் அடுத்த வருஷம் ஜூன் மாதம் பெரிய அளவிலான ப்ராப்ளத்தை சந்திக்க போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும்போது அந்த இடம் காலியாக இருந்துச்சு அப்படின்னா மொத்த ஃபைல் அங்கே போயிடும். 1 வீக்குள்ளே அந்த ஃபைலை வந்து வேற ஒரு டேபிளுக்கு மாற்றணும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல போஸ்டிங்கில் ஆள் போடணும். ரைட்டா? ஸோ 5000 பேர் வந்து போஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீக்கிரமே வந்து டெண்டர் முறைகேடு மாதிரி நடத்தாமல் சிறப்பான முறையில் நடத்தி கொடுக்கணுங்கிறத தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கையாகவும் வைக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் தாவேகாவினுடைய ஆட்சி தானே நடக்குது. 5000 பேரை வச்சு QR கோடு வச்சு மறுபடியும் திருச்சியில் மீட்டிங் போட்டு பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய விஷயமும், அடுத்ததாக திருச்சியில் வந்து இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பையும் உருவாக்குறீங்க. இப்போ நான் சொல்கிறேன், திருச்சியில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் கண்டிப்பாக தாவேகா தோக்கும். காரணம் என்ன அப்படின்னா, மக்கள் எல்லாரையும் நடக்க வைக்கிறீங்க. முதலமைச்சர் வர்றாருன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ள
பண்ணுறதுக்குள்ள போலீஸார் வந்து போக்குவரத்து டைவர்ஷன் சொல்லிட்டு திருச்சிக்கு போக வேண்டிய மக்களை, ஊருக்குள்ளே போக வேண்டிய மக்களை சென்னைக்கே திருப்பி அனுப்பிச்சிருவாங்க போல. மக்கள் நடந்து கால் வலிக்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தாவேகாவினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை பற்றி எதுவுமே அக்கறையே இல்லாமல் த்ரிஷாவோட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அதான் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய உண்மை அப்படின்னு நெட்டிசன்கள் சொன்னாங்கன்னா அதை நம்ம சொல்லாமல் இருக்க முடியல. கிரிவல பாதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்களும் போயிருப்பீங்க. நீங்கள் போன ஸ்ட்ரீட்டாக இதுதான் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து வெளிச்சம் வந்தால் தான் உண்டு போல். இப்போ பௌர்ணமி வேறு முடிஞ்சு போச்சு, ஃபுல்லாக இருட்டாகிட்டு இருக்கு. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரிவல பாதையை சுற்றி வந்துக்கிட்டே இருக்காங்க. வீடுகளில் தான் கரண்ட் இல்லை, சரி மலையவாவது சுற்றி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மலைப்பாதையில் சுற்றி வர்றாங்க. கம்பருக்கு கரண்ட் இல்லை. கோயிலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல அங்கேயும் திருடங்க வந்து திருடிட்டு போனாங்கன்னா யார் பொறுப்பு? மக்களே, நடக்கிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோரமாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல, கோயிலுக்கும் போக முடியல. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது, பாதுகாப்பு இல்லை. எங்கடா போகிறது அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டை விட்டையே வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போகக்கூடிய சுச்சுவேஷனுக்கு தள்ளிடுவாங்க போல். முன்னேறிய மாநிலம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இந்த தமிழ்நாடு அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு விஜயினுடைய ஆட்சியில். மது ஒழிப்பு அப்படிங்கிறது செய்ய போகிறோம் அப்படிங்கிறது திட்டம் இல்லை. ஆனால் மது குடிக்கிறவங்களுக்கு தேவையான வசதிகளையாவது செஞ்சு கொடுப்பாங்களான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரி, மதுவை முற்றிலுமாக ஒழிச்சிறதுக்காகன்னு சொல்லிட்டு பாதி கடையை மூடிட்டாங்கன்னு பார்த்தா பாதி கடையை மூடிட்டாங்க. மீதி பாதி கடையை என்ன பண்ணுறாங்க தெரியுமா? கள்ளச்சந்தையில் மது விற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறாங்க. ஸ்டிக்கர் பிரச்சனை, 10 ரூபா பிரச்சனை 20 ரூபா பிரச்சனையாக மாறி நிற்கிது. இப்போ பெட்டி கடையிலேயே சட்டவிரோதமாக மது விற்பனை செய்கிறாங்க. கள்ளச்சாராயத்தினுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஆக மொத்தத்தில் நீங்கள் பிடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி தான். நம்ம ஒன்றும் ப்ரூஃப் இல்லாமல் சொல்லலைங்க. சேட்டலைட் சேனல்களில் வந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது கேட்குது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இதே மாதிரியான குறைகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அப்படிப்பட்ட குறைகள் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை prasadsignature@gmail.com அப்படிங்கிற அந்த முகவரிக்கு வீடியோக்களை அனுப்பலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.